அதை எப்படி நிறைவேற்றும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்போது எங்க செல்ல வேண்டும்? வரா ஒரே வைத்தா உன்னை தவிர என்ன தவிர யாரு போறான்? நான் தோணாவது நீ தோண மாட்டேன். ஏன் போய் போடுறா போய் பாடுறா. தம்பி எங்கன்னா நிம்மதியா போய் போய் நமக்கு என்ன சமாச்சாரம் காசி
வாத்தியார் சொல்றியா? உனக்கே என்ன நிலைமை? என்னைக்குடா நிலைமை? எங்கன்னா பூத்தாட்ட துட்டு வாங்கி போறேன்னா உன்னை ஏன்னா பூ வைக்க வரேன்? ஏய் அம்மி, இந்த பார்த்தா உன்னை அப்படியே தெரிஞ்சுக்கிறாரு. பூ வைக்கிறவனே இல்லை. இல்லடா. அதை பார்த்தா தெரியல. நெத்திலே பார்த்தா பட்டை, கழுத்திலே கொட்டை, இடுப்பிலே காலி சட்டை, கையிலே கட்டை. சுருக்கமா சொல்ல போனா இன்னும் ஒரு கல்யாணம் ஆகுது கொட்டை. ஐயா ஏய், உண்மையை எனக்கு யாருக்கும் புரியல. ஏய், அட கோத்தால திருவள்ளுவர் கோபம் கோட்டை. ஏய் அறிவுன்னு வைங்க. எங்க அக்கால திருமணமாக போகணுமா? அப்புறம் எங்க அப்பா எங்க போய் வீட்டுக்கு இருக்கு. ஏய், புரியவில்லையா? நான் அதாவது பிரம்மனுடைய சுதன். நிஜா? தண்டால் முடிவு என்றே சொல்லுவார். அது முடிவே சொன்னேன். ஏய், பிரம்மனுடைய மகன். இல்லையா பிரமண புரியணும்னா இல்லடா. இப்பெல்லாம் யாரும் பிரமணம் வாங்க மாட்டாங்க. பொங்கல் சீசன்ல வீட்டுக்கு ஒரு 10 பிரமணம் 5 பிரமணம் வாங்குவாங்க. ஓ, பிரம்மனுக்கு. ஏய், பிரம்மன சுதன் பாமர மக்களை படைக்கிறவன் கர்த்தன். கேள்வி போட்டுனா இந்த உலகத்தே படுக்கிற ஒப்ப இந்த நீதியை பற்றி நாங்கள் லோகத்துக்கு வேண்ட பாமர மக்களை படைக்கிறோம். இவ்வளோ தண்ணி பச்சுது சக்தி என்னுடைய தந்தை. ஒப்பா ஆமாண்டா. ஏன்னா ஏய், இவங்க ஒப்ப நல்லா வழியோட்டாங்க. ஏமா? மூணு தண்ணி பச்சுக்கிறானே. ஆமா பெட்டிக்கிறான பச்சுது. அவனை படைத்தவன் தந்தையா? பெட்டிக்கிறான பச்சுது. அவரை படைத்தவன் தந்தையா? ஆமாம்மா, அவர் சொல்லிட்டாமா உண்மை. ஜென்மத்து வச்சு போட்டான். ஆமாம்மா அவுட் இருக்காங்க. சரி உண்மையா எது வச்சது ஒப்புதான். சரி என்ன பறிச்சது? நான் உன்னை படைத்தவன் தந்தையா? ஒப்பு எங்க அம்மாவுக்கு கைது போகிற வரைக்கும் எங்க அப்பனா எதிர்ப்பு திருமணம் அப்புறம் கவிதாவை சொன்னா அச்சா உட்கார போய் சூத்திரம் அடிக்கிறாங்க. சூத்திரம்னா கரிமீன் திங்கிறவன். ஏன் நானு நான் சைவன்டா. இதே நான் சாப்பிடுற பொருள் தெரியுமா? என்ன பொருள்? பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தவிச்சோறு, பூக்கள், புடலங்காய். நானே ஆப்பிள சாம்பார் வச்சு எடுக்கிற மாதிரி. நீட்டா இருக்குது அந்த பொருளுக்கு தாண்டி சாப்பிடுவேன். அதான் பொருள் வெறும் காய தூள் நடக்கிற காலம். சரி ஒப்பனை பத்தி சொல்லிட்டு ஓத்தா யாரு? தாய், உம்மா என்னுடைய தாய் கலைவாணி. கடவுள் கடவுள் ஓத்தா. கலைவாணி சரஸ்வதி என்று அழைப்பார்கள். இப்போ உம்மா எங்க இருக்கிறா? என் தாய் இல்லை என்றால் என் தாய் வந்து மாறுகிறார். இல்ல ஆவில குடிக்கொண்டிருக்கிறார். நாகையா அவன்டா தட்டு வண்டி ஒய்யா இருக்க சொல்றான். போய் வாரா தொண்டை கடிக்கிறான். பால் சுத்தமா இருக்கிறான். ஓத்தங்களை நாகலிக்கிறா. ஏன் நாகலுங்களா? ஆமாண்டா. குழம்பு ஐடியா. ஆனால் உன் குழம்புல போட்டா முதல்ல ஒரு கோயிலையும் ஒரு குறையும் அஞ்சு போவோம். என்னடா அங்க என்னாச்சு? ஓத்தத்தை நாக்கு. ஆமாண்டா. ஓத்த அந்த நாக்குடைய அப்படி எதுக்காக முடியாது. தாய், என் தாய் நாட்டில் இறங்கி விட்டவர். ஒரு வார்த்தையே வராது. சரி எனக்கு ஒரு சந்தேகம். ஓத்தங்களை நாகலிக்கிறேன். ஆமா. உண்மை இந்த ஒண்ணுக்கு 2 எங்க போயிருக்கிறேன். ஆட்ட முடிச்சுன்னா நான் கழிக்கிறேன். நார்ம மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் உண்மைதான். பிரம்மதேவனுடைய மகன் நாரத மகாமுனிவர். நாரதர் சொல்றார். இங்க எதுக்காக வந்திருக்கேன்? சும்மா இருக்காரா? தேவேந்திர பூபதி இவர் மகன். நல்ல விதமான சாப்பாடு எந்த விதமான பரம்பரை இந்த மயக்கம் தொண்டானுக்கும் உண்டு. தொண்டருக்கும் உண்டு. அப்படில்ல ஆமாங்க அதுதான் உனக்கு. அப்படியா?
நீனே சொன்ன அதான் நானும் என்னுடைய எஜமான் நான் வந்துக்கிறேன் எழுகிறது நீ அறிவியல் சொல்ல வரேன். அறிவா ஆமாண்டா. ஏய் ஐயா போறீங்க சொல்றாங்க செத்துவா புடிச்சு விட்டு இது ஊட்டு. அத முதல்ல சொல்றதுல வெங்காயம் வெங்காயமா? ஐயா உங்களை கேள்வி நாடி உங்களை பார்த்துக்க நான் வந்துக்கிறேன் இது பிரபுடைய மகன் அவர் வெளிக்க வைக்கிறார் அது சொத்துல தண்ணி ஏற்று மூலம் 10 ஏற்றி 7 ஏற்றி கொடுக்குற நீ அடிக்கிறேன் தகுந்த மரியாதை கூட சாதித்துமா உங்களுடைய பேர் நான் சொல்றீங்க சரி உங்க மரியாதை சொல்றேன் புறப்படு. நீங்க மரியாதை வாங்க புறப்படு. மரியாதை வாங்க புறப்படுறேன். உன்னை மரியாதை வாங்க ஆறாவன். ஏய் மொத்தம் சூடு சொன்னீங்க மரியாதை எவ்வளவு பயப்பட்ட மரியாதை கூப்பிடுறாங்க மரியாதை எப்படி அடிச்ச சாமி மாமி ஐயா ஐயா மரியாதை வாங்க அப்படி அடிக்காம மரியாதை வாங்கலாம் மரியாதையா வாடாவா அண்ணா ஏய் மரியாதை கூப்பிட்டு சொன்னேன் மரியாதை என்னன்னு தெரியுமா ஏய், தெரிஞ்சா நான் ஏன் கேட்கிறேன் கை கட்டி வா பட்டி மரியாதையோடு தலை குனிந்து அழைத்து வர வேண்டும் இதை முதல்ல சொல்லியிருந்தா ஒரு அடி கம்மியா ஐயா ஐயா சுவாமி அவரு மட்டும் சொல்லிக்கிறேன் நான் என்ன சொன்னேன் படப்படியா கொடுக்குறேன் நான் என்ன தவறா பேசுறேன் மன்னிச்சுக்க சாமி அது காலைல ஆட்டம் முடிச்ச பிறகு அம்பது கொடுத்த பிறகு மங்களம் கொடுப்பாங்க கட்டாங்க ஐயா ஏய் ஏண்டா நீ தானே கை கட்டி கை கட்டி என்ன சொன்னடா நீ கை கட்டி பாப்பட்டி தலை குனிந்து மரியாதை அழைத்து வர அவரை எல்லாம் மாமி பாருங்கள் மாமி எதுவுமே வராது தாங்கள் இந்த தேவசபை நாடி வந்திருக்கிறேன் நாங்களே நமக்காரும் அற்பகத்தில் தான் மிகுந்த அற்பகத்தில் தான் மிகுந்த
ஆமா. சுவாமி 33 தேவர்களும் தேவர்களை விடுங்கள். உண்மைதான். எதற்காக இப்படி உங்கள் முகத்தை பார்த்த உடனே முகம் சுவந்து சிரம் தாழ்த்தி காட்சியளிக்கிறீர்கள்? தாய் மாதிரி பார்த்தாயா? மாதிரியில பேசினி இல்ல துண்டேரி. முகத்தை பார்த்து உடனே இவருக்கு எப்பேற்பட்ட சோதனை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவர் இவர்தான். ஆமாங்க. காரணம் என்ன என்று கேட்கிறாரே சுவாமி. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நேரத்திலே பூமாதேவியானவர் என்னிடம் வந்து முறையிட்டார். தேவேந்திரா, இந்த பூமிவார் தாக்க முடியவில்லை, நீதான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும், பூமிவார் தீர்க்க வேண்டும் என்று என்னிடம் வந்து முறையிட்டார். அந்த பூமாதேவி சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், கவலைப்படாதே, பூமிவாரத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அந்த சத்தியத்தை இதுவரையில காப்பாற்ற முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறேன். கவலைப்படாத தேவத்தலைவா. வருந்த நீங்கோடு வந்தால் என் சொற்படிக்கு கேட்க வேண்டும். செய்ய வேண்டும். இப்போது தேவசபை ஒன்றாக கூட்ட வேண்டும். தேவசபையை கூட்ட வேண்டும். கூட்ட வேண்டும். அதாவது உலகத்தை ஒளி கொடுக்கின்றார் ஆதவன், கதிரவன், பகலவன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு முதல் அழைப்பு தர வேண்டும். சபாஷ். அப்படி தேவசபை கூட்டி முதல் அழைப்பு சூரிய பகவானுக்கு கொடுத்தால் யாராயிலும் ஒருவர் இதற்கு தகுந்த வழி செய்வார். இந்த பூமி வாரம் தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும். அதுதானே நல்லது சுவாமி. உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். தகுந்த வழி உரைத்திருக்கிறார். தேவசபை வழி சொல்லி இருக்கிறார். அந்த வழி என்கிட்ட சொல்லி சாமி, நானும் 4 வண்டி எரு ஓடிக்கிறேன். என் மனக்குறை தீர்க்க வழி சொல்லி இருக்கிறார். தன்னுடைய மனக்குறை. ஆமா, என்ன செய்ய வேண்டும்? உடனே தேவசபையை கூட்ட வேண்டும். தேவர்கள் அனைவருக்கும் 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள், கிண்ணவர், கிம்புருடைய அர்த்தத்துக்கு பாலகர் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். அது அழைப்பு பகலவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் அழைப்பு கொடுத்து விட்டு தேவசபையை